24 படம் வெற்றி பெற்றதை அடுத்து அந்த படத்தோட 2வது பாகத்தை உருவாக்குற முயற்சியில் இயக்குனர் விக்ரம் குமார் இறங்கியிருக்காராம். சூர்யா சமந்தா நடிப்பில் கடந்த வாரம் வெளியான 24 உலகம் முழுவதும் நல்ல வசூலை குவிச்சிட்டு வருது. இந்த நிலையில இந்த படத்தோட 2வது பாகத்தை விக்ரம் குமார் எடுக்க போறதாக தகவல் வெளியாகியிருக்கு. டைம் டிராவல் அடிப்படையில் உருவான இந்த படத்துல வாட்சை வச்சு விக்ரம் குமார் கதை சொல்லியிருந்தாரு. விஞ்ஞானியான தம்பி கண்டுபிடிக்கும் வாட்சை அண்ணன் கைப்பற்ற முனைவாரு. இந்த போராட்டத்துல தம்பியும் தம்பி மனைவியும் இறந்து போக தம்பியோட குழந்தை வாட்சோட தப்பிச்சிடும். 26 வருஷம் கழிச்சு சுயநினைவு பெற அண்ணன் வாட்ச் அடைகிற முயற்சியில் வெற்றி பெற்றாரா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. டைம் டிராவல் கதைக்கு ஏற்ற மாயாஜால ஒளிப்பதிவு, பிரம்மாண்ட பட்ஜெட், சூர்யா வில்லத்தனம் போன்றவை இந்த படத்தை ரசிகர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது பெரும் பங்கு ஆற்றியிருக்கு. உலகம் முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட அரங்குகளில் வெளியான இந்த படம் இந்த வாரத்தில் 100 கோடியை கடந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில பில்லா பாணியில இந்த படத்தோட 2வது பாகத்தை எடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. அஜித் நடிப்பில் வெளியான பில்லா வெற்றி பெற்றதை அடுத்து அந்த படத்தோட 2வது பாகத்தை உருவாக்குனாங்க. அஜித் எப்படி பில்லாவாக மாறினாரு அப்படிங்கிறது 2வது பாகத்தோட கதையா அமைஞ்சிருந்தது. அதே போல இந்த படத்தோட 2வது பாதியில அண்ணன் ஆத்ரேயா, தம்பி சேதுராமன் இருவருக்கும் இடையில பகை எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்ல போறாங்களாம். இயக்குனர் விக்ரம் குமார் இந்த படத்துக்கான பாதி கதையை ஏற்கனவே எழுதிட்டாராம். 24 படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில ஆத்ரேயா மீது ரத்தம் இருப்பது போலதான் இருக்குமே தவிர புல்லட் தெரியாது. அதனால 2வது பாகத்தோட கதை அங்கிருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. விரைவில் 2வது பாகம் குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திரும்ப கோபம் தான் வருது. இட் இஸ் நாட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஒன்லி ஓட்டிங். நம்ம குழந்தைங்க, பெண் குழந்தைகள் முக்கியமாக போகிறதுக்கு பாத்ரூம்ஸ் இல்லை. ஒரு இந்தியாவே உலுக்கி எழுப்ப செய்ய போது நீங்கள் எந்த பொத்தான அழுத்தணுன்றது மிக பிரமாதமான ஒரு 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 அனுபவம். அது த ஃபர்ஸ்ட் டைம் 10 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்க இல்லைங்களா? இல்லை உண்மையா அவ்வளோ அதுக்கு இணையான, அதை விட உன்னதமான ஒரு விஷயம் அது. தமிழர்கள் பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும். ஆசர் நல்லா நடிக்கலன்னா அவனை அறிவுபூர்வமாக நிர்வாணமாக்குங்க. நான் வரவேற்கிறேன்.